காசு வேணும். காசு தான் முக்கியமா? இந்த உலகத்தில் காசு தான் முக்கியமா? தம்பியின் கனவு நிச்சயம் பலிக்கும் மன்னன் சொல்கிறேன். இன்னொரு பிறவியில் நீ என கண்ணன் வரமாய் கேட்கிறேன். வானம் போற குண்டன் தேகம் கருத்திருக்கு, ஆனால் அள்ளி அள்ளி தந்த கரம் செவந்திருக்கு. தம்பி சின்ன பிள்ளை இல்லை மீசை இருக்கு, ஆனா உப்பு மூட்டை சுமக்கத்தான் ஆசை இருக்கு. என் தெய்வம் போன்ற அண்ணனே தேதி வேண்டும் பூஜைக்கு. தீர தீர சூரர்க்கெல்லாம் ஏற்று போகும் உன்னை கண்டால் உன்னை போல் இல்லை ஒருவன் மண்ணிலே. நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட தொடரும் முந்தன் நினைவோ நெஞ்சிலே. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிடிவாயே. ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன், தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. சிவனும் சக்தியும் சேர்ந்தாம் மாசுடா, எதுக்கு நின்னா எவனும் தூசுடா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு சோரா. வேலியில்ல காத்த போல ஓடு எங்கும் ஓடு, தார தப்பு தேவையில்ல போடு ஆட்டம் போடு. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதுக்கு நின்னா எவனும் தூசுடா. வணக்கம், நாங்கள் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? நிலக்ஷனா? எழிலரசனா? ஓகே, எழிலரசன் கதைக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் நல்லா கதைக்கிறேன். எத்தனையாவது பர்த்டே? சர்ப்ரைஸ் வேறுமெண்ட் எதிர்பார்த்துனீங்களா? தெரியும் தானே சர்ப்ரைஸ் ஒன்று வேறு எனக்குன்னு சொல்லி இல்லையா? ஓகே ஓகே, யார் அனுப்பியிருப்பா அவளுக்கு இந்த சர்ப்ரைஸை? இல்லையே, ஒரு கேர்ள் தான் அனுப்பிவிட்டேன். வாய்ப்பில்லை. யாராச்சும் செஞ்சிருப்பினப்பா? அண்ணா இல்லை, நான் போய் சொல்லல, அண்ணா செய்யல. ஏன் அண்ணான்னு சொல்றீங்க? அண்ணா செஞ்சிருப்பேன்னு சொன்னவரா? அச்சோ, எங்கட மினி அழுகுறா. விளங்கில பணக்காரன். இப்பவே பணக்கார வாழ்க்கை வாழ்ற மாதிரி தானே இருக்கு இல்லையா? ஏன் பணக்காரனா வரணும்? அப்படியா? நிறைய ஆசைகள் இருக்கு என்ன மனசுல. என்ன அப்படி ஆசைகளும் இல்லை, அப்படின்னு பணக்காரனா வரணும்ன்ற ஆசை. என்னத்துக்காக? காசு வேணும். காசு தான் முக்கியமா? இந்த உலகத்துல காசு தான் முக்கியமா? யார் சொல்லி தந்தது காசு தான் முக்கியம் இந்த உலகத்துல என்று? காசு தான் முக்கியம். என்ன ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி உண்மையிலேயே பெரிய பணக்காரனா வருவீங்க. ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? படிச்சு வேலைக்கு போகணும். கட்டிக்கார பிள்ளையா இருந்தா அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், சரியான நீங்கள் ஒழுக்கமான பிள்ளைன்னு தெரியுது இல்லையா? அம்மா அப்பான்ட்ட சொல் கேட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட பிளஸ்ஸிங்கோட இருந்தால் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் கூடவே நடக்கும். வாய் மினி தான் பண்ணி கொடுத்துருக்கா கேக். ஓகே, என்ன சொல்கிறா மினி? என்ன சொல்கிறா உங்கள்கிட்ட? அண்ணா செஞ்சிருப்பேன். யாரை மிஸ் பண்றீங்க இந்த மூமெண்ட்ல? எந்த அண்ணாவை? என்ன பேர்? ரெண்டு அண்ணாக்கும். ஏன் மிஸ் பண்றீங்க அவங்கள? எவ்வளவு நாள்?
பிடிச்சிருக்குதா? ஓகே, மெட்ட கிஃப்ட் பண்ணிப்பா. சரி, பிடிச்சிருக்க எல்லா கிஃப்ட்டுமே. ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னா தானே, அதை நீங்கள் கெஸ் பண்ணீங்களா அந்த கிஃப்ட்டை? ஓப்பன் பண்ணி பாருங்க. கொடுங்க மினி. வாவ், ட்ரிங்க் வாங்கி தந்துருக்கீங்க. ஹாப்பியா? எதிர்பார்க்கல தானே இது. இவ்வளவு தூரம் மெயின் செய்கிறாங்க தெரியுமா? உங்களோட சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னு என் தம்பியை இனி இல்லைன்ற அளவுக்கு வேறு சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி அவங்க இவ்வளவு பாசமாக இவ்வளவு லவ்வோடு செய்கிற விஷயம் என்னத்துக்காக? உங்களோட முகத்தில் பார்க்குறதுக்காகவும் தான் இதை அரேஞ்ச் பண்ணினது. ஓகே, சர்ப்ரைஸாக இருக்கா? எவ்வளோ தூரம் சர்ப்ரைஸாக இருக்கு? என்ன சொல்லுவோம் நன்றி மட்டும் சொல்லிடுவோம்மா. ஓகே, பிடிச்சிருக்குதா? இந்த காட்டுங்க.